தமிழ் இன படுகொலை என்பது நீண்ட காலமாகவே நிலவி வந்த ஒன்று. சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து கட்டமைப்புசார் இனப்படுகொலையை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா அரசு பின்னர் மக்களை நேரடியாக கொலை செய்கின்ற அந்த செயற்பாட்டை முடுக்கிவிட்டிருந்ததை நாங்கள் வரலாற்றில் பார்க்கின்றோம். 1958ஆம் ஆண்டு கலவரம், அதனைத் தொடர்ந்து 1977ஆம் ஆண்டு கலவரம், அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய இன அழிப்பாக இருந்த 1983 கலவரம், இவையெல்லாம் தமிழ் மக்கள் மீதான திட்டமிட்ட இன அழிப்பை காட்டியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு முன்னர் நிலத்தை பறித்தல், மொழியை அழித்தல், பொருளாதாரத்தை அழித்தல், கலாச்சாரத்தை அழித்தல் என்கின்ற அந்த கட்டமைப்புசார் இனப்படுகொலையை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா அரசு பின்னர் நேரடியாக மக்களை கொலை செய்கின்ற ஒரு செயற்பாட்டை முடுக்கிவிட்டிருந்ததை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த முடுக்கிவிட்டதனுடைய உச்சந்தான் முள்ளிவாய்க்கால் படுகொலை. முள்ளிவாய்க்காலில் எமது உறவுகள் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டார்கள். பெண்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயோதிபர்கள் உட்பட இறந்ததை நாங்கள் நேரடியாக கண்டிட்டிருக்கின்றோம். எமது மறைந்த ஆண்டகை ராயப்பு யோசேப் அவர்கள் இதனை தெளிவாக ஐக்கிய நாடுகள் சபையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்பதை எமது சகோதர இனத்தைச் சேர்ந்த ஜீவநந்த பீரிஸ் அடிகள் அவர்கள் வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். அந்த வெளிக்குணர்வை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் வரவேற்கின்றோம். உண்மையில் நல்லிணக்கத்துக்கு முதல் படி நடந்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான முதல் படி. அந்த முதற்படியை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதனை சிங்கள மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் தென்னிலங்கையில் இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவை அதனை நிராகரித்து முள்ளிவாய்க்காலில் மரணமடைந்தது மக்கள் அல்ல, அது பயங்கரவாதிகள்லாம் மரணமடைந்த என்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்னுக்கு வைத்திருக்கின்றார்கள். இது இன்றைக்கு சர்வதேச ரீதியாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அங்கு மக்கள் மரணமானார்கள் என்பது. அவை இதனை மறைத்து இவ்வாறான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பது ஒருபோதுமே இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கு உதவப் போவதில்லை என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றோம். எனவே கத்தோலிக்க திருவையினர் அந்த கூற்றை வாபஸ் பெற்று ஒரு நல்லிணக்க செயற்பாட்டுக்கு முயற்சிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பெரும் அவாவாகும். நாங்கள் வேறு, நீங்கள் வேறு என்பதை நீங்கள் காட்ட வலுக்கிடுவது ஒருபோதுமே நல்லிணக்கத்துக்கு ஆரோக்கியமாக இருக்க போவதில்லை. தமிழ் மக்கள் சந்தித்த ஒடுக்குமுறைகளை, தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை அங்கீகரிக்கின்ற போதுதான் உண்மையான நல்லிணக்கம் சாத்தியமாகும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.